من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وترى المجرمين يومئذ مقرنين في الأصفاد سرابيلهم من قطران وتغشى وجوههم النار ليجزيهم الله كل نفس ما كسبت إن الله سريع الحساب. குற்றவாளிகளை அன்றைய தினத்தில் நபியை நீர் காண்பீர். முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத், சங்கிலிகளால் விலங்கிடப்பட்டவர்களாக அவர்களை நீர் பார்ப்பீர். மேலும் சராபீலுஹும் மின் கத்ரானின், அவர்களுடைய ஆடைகள் தாரினால் உண்டானவைகளாக இருக்கும். வதக்ஷா உஜூஹுமுன் நார், நரகம் அவருடைய முகங்களை மூடிவிடும். லியஜ்ஸியல்லாஹு குல்ல நஃப்ஸின் மா கஸபத், இந்த தண்டனைகள் எல்லாம் அவர்கள் செய்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையாக வழங்குகின்றான். இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், கணக்கு தீர்ப்பதில் அவன் மிகவும் தீவிரமானவனாக இருக்கின்றான். ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சென்றடைய வேண்டிய செய்தியாக இருக்கின்றது. மேலும் வலியுன்தரு பிஹி, இதை எச்சரிக்கை செய்யப்படுவதற்குண்டான செய்தியாகவும் இருக்கின்றது. வலியஅலமு, அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அன்னமா ஹுவ இலாஹும் வாஹிதுன், அவருடைய கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான். வலியதக்கர உலில் அல்பாப், அறிவுள்ள மக்கள் அதை அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும். 14வது அத்தியாயத்துடைய 49, 50, 51, 52 ஆகிய இந்த 4 வசனங்களிலும் நாளை மறுமை நாளில் இவ்வுலகத்திலே தவறுகள் செய்யக்கூடியவர்கள், மேலும் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களை எள்ளி நகையாடக்கூடியவர்கள், அவர்களுக்கு அநீதம் செய்யக்கூடியவர்கள், முஸ்லிம்களை இழிவுபடுத்த வேண்டும், அவர்களை சிறைச்சாலையிலே தள்ள வேண்டும் என்று ஆதிக்க வெறிபிடித்து அலைகின்றார்களே, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இது ஒரு கடுமையான எச்சரிக்கையான வார்த்தையை விடுக்கின்றான். அன்றைய நாளில் நபியை நீர் காண்பீர். எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவருடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்ட நிலையில் இழுத்து வரப்படுவார்கள். மேலும் அவருடைய ஆடைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாரினால் இருக்கும் அவருடைய ஆடைகள். அவருடைய உடலில் அந்த ஆடை அனுபவிக்கப்படும். அவருடைய முகங்கள் நரக நெருப்பால் அது மூடி இருக்கும். கொடூரமான ஒரு வேதனை இருக்கின்றது. அல்லாஹ் ஒரு இன்னொரு இடத்திலே சொல்வதை போன்று, லா யூசிக்கு வசாசு அஹதுன், யாரும் அவனை கொண்டு தண்டிக்க முடியாது, அப்படி ஒரு தண்டனை. நீங்க உலகத்தில் எத்தனை தண்டனை கொடுத்தாலும் ஒரு உயிர் தான், அது முடிஞ்சு போகும். ஆனால் மறுமை என்பது எப்படி, அவர்கள் உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு உயிரை கொடுத்து, உயிரை திருப்பி மௌத்தாக்கி திருப்பி உயிரை கொடுத்து நரகத்தில் செத்தும் சாகாமலும் வேதனை செய்யப்படுவார்கள். அப்படி ஒரு கொடூரமான தண்டனை எங்கே இருக்கின்றது? நாளை மறுமையில் இருக்கின்றது. யாருக்கு இது? இறைவனை மறுத்தவர்களுக்கும், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களை எள்ளி நகையாடக்கூடிய காபிர்களுக்கும் இப்படிப்பட்ட தண்டனை இருக்கின்றது என்றெல்லாம் என்ன செய்தான் எச்சரிக்கின்றான். இதற்கெல்லாம் காரணம் யஜ்ஸியல்லாஹு குல்ல நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த குற்றச்செயலின் காரணமாகத்தான். நேர்மையாக நியாயமாக சத்தியத்தை உணர்ந்து, சத்தியம் எது அசத்தியம் எது என்றெல்லாம் பிரித்து விளங்கி அறிவுள்ள மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவர்களுக்கு நாளை மறுமையிலே சுவன சோலைகள் காத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நேர் மாற்றமாக மனித மிருகங்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பற்றி தான் அல்லாஹ் இதில் எச்சரிக்கின்றான். ஹாதா பலாகுல் லின்னாஸ், இந்த தண்டனை, இந்த எச்சரிக்கை ஒட்டுமொத்த மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த குர்ஆனை நாம் வழங்க வேண்டும். இந்த குர்ஆனை படித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருந்த வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். வலியஅலமு, அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான். உங்களை படைத்தவன், உங்களை அழிப்பவன், உங்களை ஆக்குபவன், எல்லாம் சக்தி உள்ள ஆற்றல் உள்ள ஒரே ஒரு கடவுள் தான். வலியதக்கர் உலில் அல்பாப், இது அறிவுடைய மக்கள் என்ன செய்வார்கள்? உணர்ந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக எச்சரிக்கை செய்து இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றான். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக